ஹாய்! வெல்கம் டு ஷிவானி விலாக்ஸ். வாங்க தீபாவளி பண்டிகை டைமில் எடுத்தது தான் வீடியோ பார்க்க போகிறீங்க. நான் வந்து தீபாவளி பண்டிகை எப்படி செலிப்ரேஷன் பண்ணேன்றது தான் இதில் இருக்க போகுது. போடலாம் வீடியோ போடலான்னு தான் இருந்தேன். என்னால் போட முடியல. இன்னும் போன வாரமே போட வேண்டிய வீடியோ சரி ரிலேஷனில் அதாவது என்னோட தம்பி தான் அவன் வந்து இறந்துட்டான். அதுக்காக மனசு கஷ்டமாக இருந்தது. வீடியோவே போட முடியல. போடுறேன்னு தான் சொல்லியிருந்தேன். சாரீ வீடியோவும் போடுறேன்னு தான் நான் வால் போஸ்டெல்லாம் போட்டிருந்தேன். சரி அதுக்கப்புறம் போடல. சரி சின்ன சின்ன வீடியோ பண்ணி கொடுத்துட்ருந்தேன். சரி பசங்க தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. எனக்கு வந்து வீடியோ பேசவே முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வீடியோ போடல. ஏன்னா சின்ன வீடியோ வந்து மினி விலாக்ஸ் போடுறதெல்லாம் ஈஸி. அதனால தான் ஒரு 2-3 வீடியோ போட்டுட்டேன். நான் வந்து தீபாவளி பண்டிகை வந்து இந்த மாதிரி தான் செலிப்ரேஷன் பண்ணேன். எனக்கு எப்போவுமே இந்த தீபத்துக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணுறது, இந்த தீபத்துக்கு எல்லாம் பூ வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து போன வாட்டி விநாயகர் இருக்கிறது தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். தீபம் வந்து இந்த வாட்டி லக்ஷ்மி இருக்கிறது தீபம் எடுத்துகிட்டு வந்தேன். எல்லா தீபங்களும் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பூ வச்சு அலங்கரிச்சிட்டு வந்து பூ பட்டெல்லாம் வச்சு கொடுத்துட்டேன். அக்கா தான் வந்து பூ டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சொல்லி கொடுத்துட்டேன். எல்லாம் இப்படி இந்த மாதிரி கலர் பூ இது இங்கே வையக்கா, சிகப்பு பூ இதெல்லாம் இப்படி வச்சுட்டு அப்புறம் வந்து டேப்பு அதாவது டபுள் டேப்பு வச்சுட்டு பின்னாடி தீபத்துக்கு காமாட்சி தீபத்துக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம். அக்கா வந்து ஃபுல் பண்ணி கொடுத்துட்டேன். நான் வீட்டில் வந்து பூ டெக்கரேஷனும் வந்து எல்லா பசங்க தான் பண்ணிகிட்ருந்தாங்க. என்னோடய அக்காவும் பையனும் வந்து ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சுட்டு தான் நான் வந்து தீபத்துக்கு வந்து எண்ணெய் எல்லாம் போட்டு நாங்களும் வந்து அதை வந்து கொஞ்சோண்டு மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம வந்து தீபமே ஏற்றிட்டோம். ஃபஸ்ட்டு நான் வந்து டெக்கரேஷன் பூ ஃபஸ்ட்டு வச்சுட்டு தான் காமிச்சிருப்பேன். ஏன்னா கொஞ்சோண்டு மாற்றி வந்துடுச்சு வீடியோ. சரி ஓகே நான் எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு வந்து போட்டுட்டேன். லக்ஷ்மி குபேர பூஜை நான் எப்போவுமே போன வருஷம் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு முந்தைய வருஷம்தான் கொஞ்சம் கிராண்டாக பண்ணிட்டேன். இந்த வருஷம் வந்து சிம்பிளாக தான் பண்ணி முடிச்சிட்டேன். வராகி அம்மன் தாய் படத்து மேலே மல்லிகைப்பூ போட்டிருந்தது. அப்படியே வந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தேன், அப்படியே விழுந்துச்சு. சரி அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு சரி மறுபடியும் போட்டுட்டு உப்பு வந்து ஒரு ஒரு பானையில் வந்து உப்பு, ஒரு பானையில் வந்து அதாவது குபேர பாத்திரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கலரில் தான் வாங்கினேன். பித்தாளியில் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் வாங்க முடியல. சரி இதே நமக்கு இப்போதைக்கு போதும்னு சொல்லிட்டு ஒன்றுத்தில் பருப்பு, அரிசி, உப்பு போட்டுட்டேன். 3 தான் வந்து போட்டு வச்சுட்டு இன்னொரு பாத்திரையில் வந்து அது மண் பானை தான் வாங்கலான்னு பார்த்தேன். புதுசாக ஜிஆர்டியிலே வந்து பாத்திரம் வாங்கியிருந்தது அதிலே நான் வந்து போட்டுட்டேன். அதில் வந்து கல்கண்டு, முந்திரி, திராட்சை எல்லாமே போட்டுட்டு சக்கரம் அதாவது ஷெங்கு நான் வந்து ஒன்று தமிழில் சொன்ன ஒன்று கன்னடத்தில் சொல்லியிருப்பேன். அது வந்து எது போடுறதுன்னு வந்து தாமரைப்பூ விதைன்னு தான் எனக்கு கிடைக்கல. வாங்கலான்னு தான் இருந்தேன். சரி வாங்க அன்னைக்கு ஒசூருக்கு போக முடியல. சரி இருக்கிறத வச்சு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு பூவில் வந்து குங்கும அபிஷேகம் பண்ணிட்டேன். குங்கும அபிஷேகம் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் கலர் கோலம் எல்லாம் போட்டுட்டு நான் வந்து பூஜை ஆரம்பிச்சிட்டேன். வந்து அபிஷேகங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து காலையில் பண்ணியிருக்கணும். குபேரலக்ஷ்மி பூஜை வந்து நான் சாயந்தரம் 7:30 மணிக்கு தான் பண்ணிட்டேன். 7:30 மணிக்கு கன்னடத்தில் வந்து 7:30 மணிக்கு டைம் சொன்னால் நல்லாயிருக்கு. சரி நான் அதை மாதிரியே நான் பூஜை பண்ணி முடிச்சுட்டு குங்கும அபிஷேகம் வந்து பூ அபிஷேகம் வந்து பண்ணேன். காசு அதாவது 5 ரூபாய் காயின் தான் அவருக்கு குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அது 5 ரூபாய் காயின் இருந்தது. அதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுருந்தேன். எவ்வளோ வந்து நம்மளால் சேர்த்து வைக்க முடியுதோ அவ்வளோ சேர்த்து வச்சுட்டு பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு வந்து அபிஷேகத்துக்கு வந்து லக்ஷ்மி ஸ்லோகா வந்து குபேர ஸ்லோகா வந்து நான் வந்து வாயில் எல்லாம் பாடுறது ரொம்ப கம்மி.
எனக்கு மொபைலில் தான் நான் அதிகமாக யூடியூப்பில் போட்டு வந்து பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சது வந்து ஏதோ சின்னதாக ஒரு ஸ்லோகம் படிச்சுட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் வீட்டில் எப்படி நான் பூஜை பண்ணுறது இந்த மாதிரி நான் பூஜை பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே வந்து லேடிஸுங்களுக்கு வந்து நல்லா சாரீ கட்டிட்டு டெக்கரேஷன் வந்து வீட்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். அதே மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு டெக்கரேஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாரீ கட்டிட்டு நல்லா ரெடி ஆகலாம். நான் எப்போவுமே வந்து ரெடி பண்ணிட்டு தான் சாரீ கட்டிட்டு ரெடி ஆகுவேன். குளிச்சிருப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம பூவு பட்டு எல்லாம் வச்சுட்டு சாமிக்கு வந்து அலங்கரிச்சிட்டு நான் காலையில் தான் வந்து அதுக்கு முந்தைய நாளே பூஜை சாமான் எல்லாம் கழுவி வச்சுருந்தேன். அந்த வீடியோ வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், டிலீட் பண்ணிவிட்டு எனக்கு தெரியவே இல்லை. வீடியோவில் வந்து விளாக்ஸில் எல்லாம் போட்டு வச்சுதே. அதுக்கப்புறம் தான் டிலீட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது, ஐயோ வீடியோக்கு நம்ம செட் பண்ணிதே டிலீட் பண்ணியிருக்கிறோன்னு. சரி அது ஸ்டோரேஜ் ஃபுல் ஆனது ஒன்று. அப்புறம் தம்பி இறந்து போயிருந்தது, அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் அவனும் எனக்கு தம்பி தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நாளுன்னு சொல்லலாம், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படி சொல்கிறது, அதாவது தானாக வந்து விதி வந்து சத்தா அது பரவாயில்ல, அவங்களா அமைஞ்சிட்டு அவங்களா ஏற்றுக்கிட்டு சாவறதுன்றது ரொம்ப ஃபீலிங் ஆகுது. நம்ம எதிரிங்களுக்கே அந்த கஷ்டம் வந்தாலும் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இது வந்து தீபாவளி பண்டிகையில் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பசங்களை தம்பியை வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன். தாடி வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாரு என் பையன். அதனால் கிண்டல் பண்ணிவிட்டு தாடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தேன். அதெல்லாம் சந்தோஷத்துக்கோ என்னவோ தெரியல, அந்த மாதிரி ஒரு நேரமும் வந்துச்சு. எல்லோரும் தீபாவளி பண்டிகை முடிச்சுட்டு தீபாவளி பண்டிகை வர்றதுக்கு முன்னாடியே முறுக்கு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா, நாங்கள் தீபாவளி பண்டிகை முடிச்சுட்டு 2வது நாள் தான் செஞ்சோம். ஏன்னா தீபாவளி பண்டிகை டைமில் நிறைய ஒர்க் இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோ விரும்பி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸ்நாக்ஸு பசங்களும் சரி என்னோடய ஹஸ்பண்டும் சரி. நான் நெக்ஸ்ட்டு டே வந்து பசங்களுக்கு அண்ணன் பசங்களுக்கு கொஞ்சம் அக்கா பசங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணுன்றதுக்காக சாப்பிட்றாங்க, சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். விரும்பி சாப்பிட்றது வந்து கம்மி தான். முறுக்கு கொஞ்சம் குலாப் ஜாமுனு ஜாங்கிரி செஞ்சேன். ஆனால் அது ஜாங்கிரி நான் என்ன வீடியோவே டிலீட் பண்ணிட்டேன். சரி இது ஒன்றாச்சு இருக்கே கடவுளை நினச்சிக்கிட்டு நாங்கள் தீபாவளி நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தீபாவளி. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டோன்னு சொல்லலாம். இந்த வருஷம் வந்து நானும் என் பொண்ணும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருந்தோம், சூப்பராக இருந்துச்சு. தீபாவளி பண்டிகை டைம் டிஷ்ஷு தான் இது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிரியாணி நெக்ஸ்ட் டே தான் செஞ்சு சாப்பிட்டோம். சாரீ எல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்ருந்தோம். சாரீ வீடியோ பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் வந்து நான் இன்னும் 2 டைமும் போஸ்ட் போடலான்னு நான் சாரீ போஸ்ட் போடணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இது வருது. சரி யாரை கேட்காமலே போடக்கூடாதுன்னு அதுவே விதியே நினைக்குதும் போல் நினச்சிட்டு சரி எடுத்து வச்சுட்டு மடிச்சிட்டு வச்சுட்டேன். என்னோட வீட்டில் பீரோவில் நான் இப்படி சாரீ மடித்து அக்கா சப்போர்ட்டால் நான் இவ்வளோ சாரீ இப்படி மடித்து வச்சாச்சு. எனக்கு வந்து ரொம்பவே சாரீ மடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என் வீட்டில் பீரோவில் நான் இப்படி தான் சாரீ எல்லாம் வந்து மடித்து வச்சுருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது லைக் பண்ணுங்கள், மறக்கிறீங்க லைக் பண்ணுறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.